அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு ஜனவரி 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மீன ராசிக்கு எதிர்பாலினரால் பிரச்சனைகள், பாதிப்புகள் அல்லது அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய உறவு நிலையில பிரிந்திருக்கிறது, அல்லது ஒரு புதிதாக ஒரு உறவு ஏற்பட்டு அது ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு மனக்கசப்போடு வாழக்கூடிய சூழ்நிலையில கடந்த காலமாகவே இருந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா ரேவதி நட்சத்திரத்துக்கு 2023, 24 சரியில்லைதான். அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் 2024 சரியில்லை. அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் 2024 சரியில்லாம தான் இருக்கு. இதுல 2025 ஜனவரி மாதம் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா, இந்த 2025 ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலும் 8 சுக்கிரன் 12ஆம் பாவகத்துல இருக்கு, சனியோட சேர்ந்து இருக்கு. விரையச்சனியாக வரக்கூடிய சனி பகவானோடு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் தான். அந்த வகையில எதிர்பாலினரால் இருந்து வந்த தொல்லைகள், பிரச்சனைகள் நீங்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில மனக்குறையோடு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மனக்கசப்புகள் நீங்கும். குறிப்பா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கீங்க, அல்லது கருத்து வேறுபாடோடு இருக்கீங்க, இருதாரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்க ஜாதகத்துல இல்ல, அதாவது கலஸ்தர தோஷம் இல்லை அப்படின்னாக்க நீங்க ஒரு சமரசம் பண்றதுக்கோ அல்லது சேர்ந்து வாழ்றதுக்கான சூழ்நிலையோ ஏற்படும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்க சுய ஜாதகத்துல கலஸ்தர தோஷம் இருக்கு, அதே போல வாழ்க்கை துணிவருக்கும் கலசர தோஷம் இருக்குன்னா சேர முடியாது. அதை தெளிவுபடுத்திடுற. அப்படிப்பட்டவர்களுக்கு புதிய உறவு மலரும் காலம் என்றே சொல்லலாம். அதே போலதான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க கடன் பிரச்சனை ஒரு பக்கம், மன வருத்தங்கள், நம்பியவருங்க ஏமாத்தி இருப்பாங்க, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு, உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கி இருக்கும். இப்படி வாழ்க்கையில ஏமாற்றங்களை இந்த வருஷம் ஃபுல்லாவே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சுகம் மேலிடும், உடல்நலம் பாதிப்பு நீங்கும். மேலும் புதிய உறவால் மகிழ்ச்சி, புதிய நட்போ அல்லது புதிய காதலோ அல்லது ஒரு நல்ல நண்பர் கூட உங்களுக்கு அறிமுகமாகலாம். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்கும். சில திருமண வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு சில முடிவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுப்பீங்க. அதன் மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதனால புதியவர்களை சந்திக்கக்கூடிய காலம். அது எதிர்பாலினராகவும் இருக்கலாம் அல்லது சேம் ஜெண்டராகவும் இருக்கலாம். அவங்களால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வரும். மொத்தத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு உறவு இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சரி, உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்குமே சரி. அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சனி பாத்தீங்கன்னாக்க டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்து புரட்டாதி 1ஆம் பாதத்துல கும்பராசியில சனி பகவான் இருக்கிறாரு. இது புரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கும் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால மன அழுத்தம், டென்ஷன் இருக்கும். திருமண வாழ்க்கையில உறவுகளோட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் போகக்கூடிய காலகட்டம் தான். கடனுடைய அழுத்தம் ஏற்படும், உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கியும். அதனால ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வயதானவர்களாக இருக்கீங்கன்னாவும் சரி, குழந்தைகளாக இருக்கிறீங்கனாலையும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கூட புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் படிப்புல கூடுதல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல. அப்பதான் அதுவும் குறிப்பா பப்ளிக் எழுத போறீங்க, +2 படிக்கிறீங்கன்னாக்க கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேஷனோட படிச்சீங்கன்னா தான் ஓரளவுக்கு மார்க் எடுக்க முடியும். அதனால உடல்நல விஷயத்துல ரொம்பவும் கவனமாக இருக்கணும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. மற்றபடி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கும் சரி, இந்த மாதம் ஜனவரி மாதம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். சிறப்புன்னா எப்படின்னாக்க எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. சில பிரச்சனைக்கு சில முடிவுகள் கிடைக்கும், சில பிரச்சனை பெரிதாகாம அது அமைதியாக இருக்கும். அதன் மூலம் கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருப்பீங்க, மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. என்ன செய்யறது, எப்படி செய்யறது, வாழ்க்கையை இப்படி கசந்து போச்சு, வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டுமே, தனித்து இருக்கிறோமே அப்படின்ற அந்த வலிகளும் வேதனைகளும் இந்த மாசத்துல கூடுதலாக இருக்காது உங்களுக்கு. அது குறைவாக இருக்கும், அல்லது சில பேருக்கு இல்லாம கூட இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க புதிய உறவுகள் மலரும் காலம். உறவுகளால் சில மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தும். அது நட்பாகவும் சரி அல்லது ஒரு காதலாகவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ ஜென்ரலா திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறீங்க, ஒரே வீட்டுல இருக்கீங்க, சில மனக்கசப்புகள், சில பிரச்சனைகள் உங்களோட இருந்துட்டு இருக்குன்னாக்க அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கும், அந்யோன்யம் இருக்கும்.
தாம்பத்திய சுகம் சிறப்பாகவே இருக்கும். தாம்பத்திய சுகம் இல்லாதவர்களுக்கு சொல்றேன். அதே போல தொழில் காரணமாக பிரிந்திருக்கீங்க அல்லது தொழிலேயே கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, வாழ்க்கை துணையோட ஸ்பெண்ட் பண்ண முடியல டைம்னாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காலம். அதாவது பிரியாம இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல இருக்கும் போது. அதே போல 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் மாதத்தோட முதல் 14 நாள் ஜனவரி 14ஆம் தேதி வரலும் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது திக்பலம். வேலை தொழில எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் டென்ஷன் நீங்கும். சொல்ல போனாங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும், கூடுதல் பொறுப்பு வரும். கூடுதல் பொறுப்பு கொடுத்து உங்களுக்கு மதிப்பும் கொடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அது இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு. 7க்குரியவன் 4ஆம் அதிபதி புதனும் 10ஆம் இடத்திலே இருக்கு. 10ல புதன் இருந்தா நிபுணத்துவ யோகம். அந்த வகையில மத்தவங்க கிட்ட கொடுத்து வேலை முடிக்க முடியல அப்படின்னா அந்த வேலை உங்ககிட்ட தான் வரும். அந்த வேலையை நீங்க செஞ்சு பேர் வாங்குவீங்க. 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறது 4ஆம் பாவகத்தை பார்க்கும். அந்த வகையில வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. வீடு வாங்குறீங்க புதிதாக அல்லது பழைய சொத்தை வித்துட்டு புதிய வீடு வாங்குறதுக்காக திட்டமிடுறீங்கன்னா அது சாத்தியப்படும். அதே போல சில பேருக்குலாம் பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு நல்ல வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இடமாற்றங்கள் ஏற்படும். வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். அது ஒரு நல்ல வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். இந்த 10ல புதன் இருக்கிறதும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இத்தனை காலமாக வேலையில பிரச்சனை இருக்கு, வேலையை விட்டுட்டேன், வேலை இல்லைன்றவங்க தாராளமா நீங்க ட்ரை பண்ணுங்க, வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். ஆர்டர்கள் நிறையவே வரும். அதை பூர்த்தி செய்து நீங்க வருமானத்தை கூடுதலாகவே பார்க்க போறீங்க. வெளிநாட்டு தொடர்பு அந்நிய தொடர்புகளால் உங்களுக்கு ஆதாயம் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள்லாம் கூட சாத்தியம் இருக்கு. அதே போல 10ல சூரியனும் புதனும் இருக்கிறது ஒரு நிலையில தொழில் ரீதியாக ஜனவரி மாதம் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த புதனும் பாத்தீங்கன்னாக்க மாதத்தோட இறுதி வரலும் ஏறத்தாழ ஜனவரி 24ஆம் தேதி வரலும் 10ல இருப்பாரு. அதே போல சூரியன் ஜனவரி 15ஆம் தேதியில இருந்து 11ஆம் பாவகத்துக்கு வருது. அதுவுமே நல்லதுதான். 6க்குரியவன் 11ல இருக்கும் போது கடனை கட்டுவீங்க, கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க, கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு பணமும் வரும். அதனால மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 11ல இருக்கிறதும் நல்லதுதான். பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவாகும். புத்திரபாக்கியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அப்போ மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கெல்லாம் மாதத்தோட பிற்பகுதியில, அதாவது தை மாசம் சிறப்பான காலகட்டம். இத்தனை காலமா பிள்ளை பாக்கியம் இல்லை அப்படின்னாக்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு இந்த தை மாதம் சிறப்பான காலகட்டம். அதே போல வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா சில பேருக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு போகும். மற்றபடி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய செலவுகள், சுப செலவுகள், கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருங்க பாருங்க. தேவையற்ற செலவுகள் பிள்ளைகளுக்கு ஏற்படாது. மேலும் இந்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நீச பங்கம். சூரியனுடைய பார்வை செவ்வாய்க்கு வரும் மாதத்தோட பிற்பகுதியில. தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் நீங்கும். சகோதர வழி உறவுகளோட சில கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு நீங்கும். அதே போல வாக்குவாதம் யாருக்கிட்டையும் செய்யக்கூடாது. வேலையில கூட பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு, கூடுதல் பணிச்சுமை இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நீங்க வாக்குவாதம் செய்யாம இருந்தீங்கன்னாக்க உங்களை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில சில பேருக்கு பதவி உயர்வு ரொம்ப நாளா எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் பேனல்ல உங்க பேர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பா அரசு பணியில இருக்கவங்களுக்கு சொல்றேன். அதே போல இடமாற்றத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்க, இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது செலவு இல்லாமையே இடமாற்றம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் 2க்குரியவன் வக்கரமானதுனால பாத்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த விளையாட்டுத்தனமா அவசரமா எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அதாவது வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உணவு விஷயத்துல கவனமா இருங்க. கொஞ்சம் வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் சனி 12ல இருக்கிறதுனால செஞ்சீங்கன்னா எப்பயுமே ஆரோக்கியமா இருப்பீங்க. அது ஒண்ணு. 2வது வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உணவு விஷயத்துல கவனம் செலுத்திங்க. இன்னும் ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் கூட வந்திருக்கும். சில பேர் சில பெண்களால அல்லது ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண்களால, பெண்களாக இருந்தா ஆண்களால சில பாதிப்புகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனை இந்த மாதத்தை பொறுத்தவரை பெருசா இல்லை. ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க இவங்க இப்படிதான்னுட்டு. அதனால இனிமேலும் ஏமாறுறதுக்கு உங்ககிட்ட சக்தி கிடையாது. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 12ல இருக்கக்கூடிய சுக்கிரனால நன்மை நடக்கும். அடுத்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் ஜனவரி 28ஆம் தேதி உங்க ராசிலேயே அந்த சுக்கிரன் உச்சம் பெறாரு. அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னா இந்த மாதத்தோட இறுதியிலிருந்து பாருங்க. அதாவது ஜனவரி 15ஆம் தேதியில இருந்து பாருங்க, வரன் அமையும்.
எதிர்கால வாழ்க்கை துணைவரை இளைய தலைமுறையினர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு காதல் சக்சஸ் ஆகும். இந்த புதனும் பாத்தீங்கன்னாக்க 11ஆம் பாவகத்துக்கு ஜனவரி 24ஆம் தேதியில இருந்து வந்துடும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க காதல் சக்சஸ் ஆகும். உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். எப்பாறுபட்டேனும் உங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றிக்குவீங்க. அந்த வகையில மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தோட இறுதியில இருந்து கண்டிப்பாக உண்டு. மறுமணத்திற்காக வரன் பாக்குறவங்களுக்கு சொல்றேன். அதே போல சில பேருக்குலாம் ப்ரொபோஸ் பண்ணலாம், சில ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆயிருக்கு அல்லது மனக்கசப்போடு இருக்கு, அவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்ற கேள்விகளா இருக்கு இல்லையா, அவங்க வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ப்ரொபோஸ் பண்ணி ஒரு நட்பா இருந்திருக்கீங்க அல்லது காதலா இருந்திருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க, அவங்க திரும்பி வருவாங்களான்னா நீங்க இந்த மாதத்தோட இறுதியில ஜனவரி மாதத்தோட இறுதியில நீங்க அப்ரோச்சஸ் பண்ணலாம். அவங்களே திரும்பி வர்றதுக்கோ அல்லது அவங்களை சந்திக்கிறதுக்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சோ மொத்தத்துல புதிய உறவுகள் மலரும் காலம் என்றே சொல்லலாம். நீங்க தேடிய உறவும் வரலாம், தேடாத உறவுகளும் வரலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த விரையச்சனியோட பாதிப்பு என்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை பெருசா கிடையாது. நிம்மதியாவே இருப்பீங்க, மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க, யாருக்கிட்டையும் ஏமாறாம இருப்பீங்க. அதுதான் இந்த மாதத்தோட பிளஸ் பாயிண்ட். இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்க உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று தடைகளும் பிரச்சனைகளும் இருக்கும். கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் போட்டு படிக்கணும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, நல்லாவே படிப்பீங்க. இந்த நேரத்துல இருந்து வந்த மனச்சிக்கல்கள், உங்க கூட இருக்கக்கூடிய தேவையற்ற சகவாசங்கள்லாம் நீங்கி ஓரளவுக்கு பெட்டராகவே படிப்பீங்க. படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அரசு பணிக்காக படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம், நல்லாவே படிப்பீங்க. சப்போஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்க ஜாதகத்திலையும் கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னா அரசு பணிக்கான ரிசல்ட் வரும், எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில இருக்கிறவங்க சிறப்பாக இருப்பாங்கன்னாக்க, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில இருப்பவங்க எல்லாருமே சிறப்பாக இருப்பாங்க. கல்வித்துறையில அதே போல நீதித்துறையில இருப்பவர்களா வருமானம் கூடுதலாகவே இருக்கும். புரோகிதம் பண்றவங்க, கன்சல்டேஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் வருமானம் கூடுதலாக இருக்கும். மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, ஒரு சின்ன கடை நடத்துறீங்க, அன்றாடம் பொருட்களை வாங்கி விற்கிறீங்க, அதே போல நீர் சம்பந்தமான பொருட்கள் வாங்கி விற்கிறீங்க, உணவு சார்ந்த பொருட்கள் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும், பெட்டராகவே சம்பாதிப்பீங்க இந்த மாதம். அடுத்ததாக என்ஜினியரிங் துறையில இருப்பவர்கள், நிர்வாகத்தில் இருப்பவங்க, நிதித்துறையில இருப்பவங்க, அதாவது பினான்ஸ் ஓரியன்டான கேஷ் ஹேண்டில் பண்றவங்க அல்லது பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் வருமானம் நல்லா இருக்கும், பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், காமர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. ஏற்றுமதி, இறக்குமதி, கமிஷன் தொடர்பான தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த மாதம் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கூட இன்னும் கூட பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏமாற்றம் இல்லாத மாதம் அப்படின்றத சொல்லலாம். அதே போல சில உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக சாட்சாத் முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க. உத்திரட்டாதி, பூரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் திருச்செந்தூர் கூட போயிட்டு வரலாம். அப்படி போக முடியாதவர்கள் முருகன் பெருமானை வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பெட்டரான பலனை கொடுக்கும். மேலும் செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு தானம் கொடுக்கறது கூட உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.